ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட், அதுவும் ரோஸ் ஆப்பிள்ங்கிற ஃப்ரூட்டும் அதோட பயன்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நான் வெளியில் போகும்போது அப்பா இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்பிள் மாதிரியே இருக்குது, ஆனால் ஆப்பிள் டேஸ்ட் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ரோஸ் ஆப்பிளோட ஹெல்த் பெனிஃபிட்டும் அதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. ரோஸ் ஆப்பிள்ங்கிறது ஆப்பிள் வகையை சேர்த்ததே கிடையாதுங்க. அது அதோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா மலேசியான்னு சொல்கிறாங்க. அது நிறத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்பிள் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்கனி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது ஆப்பிள் டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதுக்காக ஐயோ புளிக்கும், நெல்லிக்காய்னா புளிக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. புளிப்பு டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி நார்மலாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ரோஸ் ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி படித்து பார்த்தேன். ஸோ இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை நம்ம வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக நான் எடுத்தேன். இந்த பழத்தில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, விட்டமின் சி இருக்குது, நியாசின் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, புரதம், நார்ச்சத்து இதெல்லாம் இருக்குது. சரி இதெல்லாம் இருக்குது. இந்த பழம் நமக்கு என்னெல்லாம் செய்யும் இதை சாப்பிட்டா அப்படின்னாக்க, இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை நீங்கள் சும்மா அந்த பழத்தில் உள்ள இந்த சீடை எடுத்து தூக்கி போட்டு அந்த பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப தலைவலி இருந்தப்போ இந்த பழத்தை நான் உடச்சி நான் சீடை எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டேன். எனக்கு உடனே ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. ஸோ அப்படின்னா அந்த பழம் தலைவலி இல்லாமல் சரி பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த பழம் சாப்பிட்டா ஃபீவர் இருந்தால் சரியாகும். அப்புறம் செரிமான கோளாறு இருந்தால் சரியாகும். சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய படித்து பார்த்ததில் அப்படிலாம் போட்டிருந்தது. பட் சுகர் கண்ட்ரோல் ஆகுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டு மூலமாக தான் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இது கேன்சருக்கு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, இதை நான் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா எனக்கு தலைவலி இருந்தப்போ இது சாப்பிட்டேன், உடனே தலைவலி சரியாயிருச்சு. ஸோ இது நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்லாம், சீடு எடுத்து போட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் மாங்காய் சாப்பிடுவோம் இல்லையா, மாங்காயில் கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் மேலே தூவிட்டு அப்படி சாப்பிடுவோம்ல. ஸோ அது மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இப்போ நான் அது மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பழத்தை பார்த்திங்கன்னா நான் இப்படி நல்லா இப்படி கையால் இப்படி அமைக்கி இப்படி உடைச்சாலே போதும், டக்குன்னு உடஞ்சிரும். இதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு நான் தனியாக இப்படி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா உப்பும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் காரம் இல்லாத காஷ்மீரி மிளகாத்தூள் அது மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பிளெயின் மிளகாத்தூள் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா லைட்டாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருந்தேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த ரோஸ் ஆப்பிள்லாம் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆப்பிளை இதில் சும்மா அப்படி டிப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஆனால் பெஸ்ட்டு நீங்கள் அந்த ரோஸ் ஆப்பிளை உடச்சி நீங்கள் சும்மா அப்படியே நீங்கள் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு மிளகாத்தூள் சாப்பிட பிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கேன பெப்பர்லாம் வாங்கி அதில் உப்பு கலந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ மிளகாத்தூளை விட அது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹெல்த்தியான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரோஸ் ஆப்பிள்னால் என்ன, அது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசனில் இப்போ ரோஸ் ஆப்பிள்லாம் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பழம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய தேடி படித்து பாருங்கள் ரோஸ் ஆப்பிள்னால் என்ன, அதோட சத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த பழம் கிடச்சா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நான் இன்னொரு நாள் வேறொரு ரெசிபியோட, சமையல் ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.